ஆமாண்டாமோ, நீ தானே இங்க பாட்டி தாத்தா வீட்டுல விளையாடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, இங்க இருக்கவே போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. அதான் ஆதிக்குட்டனுக்கு விளையாடுறதுக்கு தாத்தா வண்டி செஞ்சு கொடுத்தேன்ல, உனக்கு ஒண்ணும் செஞ்சு தரலன்னு கேட்டிய. உனக்கு விளையாடுறதுக்கு தான் தாத்தா இந்த ஊஞ்சல் செஞ்ச. இந்த ஊஞ்சல்ல விளையாட உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. இந்த ஊஞ்சல்ல அப்படி துவாயிக்கு துவாயிக்கு ஆடும்போது ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? சரி சரி விளையாடு. சூப்பரா இருக்கு தாத்தா. துவாயிக்கு துவாயிக்கு ஆடும்போது நல்லா காத்து வருது. ஆமா ஆமா, மரத்துல ஊஞ்சல் கட்டி விளையாண்டா நல்ல காத்து வரும், விளையாட நல்ல ஜாலியா இருக்கும். அங்க உங்க வீட்டுல எல்லாம் ஊஞ்சாலுனா இந்த வீட்டுக்குள்ள தானே கட்டி இருப்பீங்க. அதை விட இங்க வெளியே மரத்துல ஊஞ்சல் கட்டி விளையாடுறது இன்னும் நல்லா இருக்குமோ. ஆமா தாத்தா, அந்த வீட்ல இருக்க ஊஞ்சலை விட இங்க தாத்தா செஞ்ச ஊஞ்சல் தான் சூப்பரா இருக்கு விளையாட. சரி அம்மா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல. இதுக்கப்புறம் இந்த பாட்டி தாத்தா வீட்டுல விளையாடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து போறேன்னு சொல்ல மாட்டியே. இல்ல சொல்ல மாட்டேன். பாப்பாக்கு ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பா இந்த ஊஞ்சல்ல விளையாடிட்டே இருப்பா. சரி அம்மா விளையாடு. என் ரெண்டு தங்க குட்டிங்களும் சந்தோஷமா விளையாண்டா தாத்தாவுக்கும் சந்தோஷம்தான். சரி சரி, ரெண்டு பேரும் விளையாடுங்க. தாத்தாவுக்கு வயல்ல வேலை இருக்கு, தாத்தா போகணும். உன் அப்பாவையோ அம்மாவையோ இங்க உங்களை பாத்துக்க சொல்லி கூப்பிட்டு விட்டுட்டு தாத்தா வேலைக்கு போறேன். ஆச்சா, எங்க போறீங்க? வயலுக்கு தங்கம், வயலுக்கு வேலைக்கு போறேன். வயல்னா என்னது? வயலுன்னா தெரியாதா? அது நம்ம சாப்பிடுற அரிசி இருக்குல்ல, அதெல்லாம் விளைவிக்கிற இடம், அதுதான் வயலு. அரிசியா? சோறு மாமா செய்யடம்மா. சோறு மாமா செய்யற இடம் இல்ல தங்கம், சோறு செய்யற அரிசி இருக்குல்ல, அந்த அரிசிய உருவாக்குற இடம். அப்படியா? அங்கதான் அரிசி வருமா? ஆமாண்டாமோ, உனக்கு வயல்ல எப்படி அரிசி வருதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா தாத்தா, என்னையும் வயலுக்கு கூட்டி போறீங்களா? இது என்னடா செல்லம், உன்னையும் கூட்டிட்டு போகணுமா? கூட்டிட்டு போறேன் தங்கங்களா. ஆனா இந்த தாத்தாவால மட்டும் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட முடியாது. அங்க வயல்ல ஒரே தண்ணி சேரு எல்லாம் இருக்கும். உங்க அப்பா அம்மா யாராவது கூட வந்தாங்கன்னா கூட்டிட்டு போகலாம், இல்ல உன் பாட்டியாவது வந்தா கூட்டிட்டு போகலாம். பாட்டி தாங்க வேலையா இருக்கால, இப்ப தாத்தா போயிட்டு வரேன். அதுக்கப்புறமா பாட்டி எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமா போவோம். சரி தாத்தா, அப்பனா நம்ம அப்புறமா போலாம். அது வரைக்கும் பாப்பா ஊஞ்சல் விளையாட. சரி அம்மோ, நீ ஊஞ்சல் விளையாடு, தம்பி வந்து வண்டி ஓட்டி விளையாடட்டும். தாத்தாக்கு வேலை இருக்கு, தாத்தா போயிட்டு வரேன். உன் அப்பாவையோ அம்மாவையோ தாத்தா கூப்பிட்டு விட்டுட்டு போறேன். சரி தாத்தா, போயிட்டு வாங்க. ஹே டாயிங் டாயிங். ஹே ஆயிக்குட்டா, ஊஞ்சல் விளையாட சூப்பரா இருக்கு. உனக்கு வேணுமா? டேய், இந்த ஊஞ்சல் நீ விளையாடினா கீழே படுக்கறியோ விழுந்துடுவேடா. நீ சாச்சி தூங்குற தொட்டி மாதிரி நினைச்சியா? அதுல நீ ஊஞ்சல் ஆடினா விழுக மாட்ட. ஆனா இதுல ஊஞ்சல் ஆடினா கீழே விழுந்துடுவ. இந்த ஊஞ்சல்ல
போயிடு. நான் இப்ப என் வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வருவேன். அதுக்குள்ள நீங்க இருக்க கூடாது. வீட்டுக்கு போயிடு. நான் வந்துட்டு நான் தான் இங்க விளையாடுவேன். அப்பா, அப்பா. மா, தண்ணி குடிங்கம்மா. திடீரா தண்ணி தானே கேக்குற, அது எதுக்கு இப்படி சத்தம் போட்டு கேக்குற? அம்மா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். தண்ணி குடுங்கம்மா. கோவமா இருக்கியா? ஏன்டா விளையாட தானே போன, அப்புறம் ஏன் கோவமா வந்திருக்க? அது நான் எப்பவுமே நம்ம வீட்டுக்கு பின்னால ஒரு மரத்துல கயர்ல ஊஞ்சல் கட்டி விளையாடுவேன்ல, அந்த மரத்துல இன்னைக்கு வேற யாரோ ஊஞ்சல் கட்டிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. வேற யாரோவா? வேற யாரோட அங்க வந்து ஊஞ்சல் கட்டி இருக்கா? தெரியலம்மா, ஒரு பாப்பாவும் ஒரு குட்டி பையனும் வந்தாங்க. அங்க ஊஞ்சல் கட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பாப்பா கிட்ட இது யாமரம், ஒழுங்கா கீழ இறங்க சொன்னா அவ இறங்கவே மாட்டா சொல்லிட்டா. ஐயோ சரி விடுடா, ஊருக்கு யாராவது புதுசா வந்திருப்பாங்க. புதுசா வந்தா எதுக்கு யாமரத்துல ஊஞ்சல் கட்டி விளையாடுறாங்க? அதான் நான் அந்த பாப்பாவை பிடிச்சி கீழ தள்ளி விட்டுட்டேன். ஐயோ, அதுக்கு ஏன்டா கீழ தள்ளி விட்ட? அப்படி யாமரத்துல ஊஞ்சல் கட்டிட்டு இறங்க மாட்டா சொன்னா அதான் நான் பிடிச்சி கீழ தள்ளி விட்டுட்டேன். அடக்கடவுளே, சின்ன பாப்பான்னு சொல்ற, ஏன்டா பிடிச்சி கீழ தள்ளி விட்ட? அடி எதுவும் பட்டுருச்சா? ஐயோ யாருன்னு வேற தெரியலையே. ஆமா, கீழ தள்ளி விட்டுட்டா, கால் வலிக்குதுன்னு அழுதுட்டே இருந்தா. ஐயோ, ஏன்டா தீரா இப்படி பண்ண? திடீரா அம்மா உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, எந்த பிள்ளைங்க கிட்டயும் சண்டை போடக்கூடாது, அடிக்க கூடாதுன்னு. எதுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சி கீழ தள்ளி விட்ட? ஐயோ பாவம், என்னாச்சோ தெரியல. அன்னைக்கு நீ அந்த மரத்துல ஊஞ்சல் கட்டி கீழே விழுந்தப்போ உன் கால் அடிபட்டு எப்படி ரத்தமா வந்துச்சு, எப்படி அழுத? அப்படிதானே அந்த பாப்பாக்கும் கால்ல ரத்தம் வந்து அந்த பாப்பா அழுதுருக்கும். அச்சச்சோ, ரத்தம் வந்துக்குமா? ஆமாடா, பின்ன ஊஞ்சல்ல இருந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டா கால் அடிபட்டு ரத்தம் வந்திருக்கும். அதனாலதான் அந்த பாப்பா கால் வலிக்குதுன்னு அழுதுருக்கும். எதுக்குடா பாவம் அந்த பாப்பாவை ஊஞ்சல்ல இருந்து கீழே தள்ளி விட்ட?